Flipkartல இந்த 3 ப்ராடக்ட் வாங்கி ரிட்டர்ன் பீரியடே முடிஞ்சு போச்சு. ஆனா, நான் இப்ப தான் அன்பாக்ஸ் பண்றேன். Flipkart மேல அவ்வளோ நம்பிக்கை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வார்ட்ரோப் ஆர்கனைசர். இது மெயினா என்னோட சாரீஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்காக வாங்கியிருக்கேன். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாம் கசங்கிடக்கூடாது, அழுக்காகக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த ஆர்கனைசர் நான் வாங்கியிருக்கேன். இதனோட குவாலிட்டி நல்லா இருக்கு. கலரும் ப்ளூ கலர்ல நல்லா அட்ராக்டிவா இருக்கு. முன்னாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கறனால என்ன ட்ரெஸ் வச்சிருந்தாலும் நம்ம வெளிய இருந்தே பார்த்துக்கலாம். ஜிப்பும் நல்லா ஸ்மூத்தா ஓப்பன் ஆகுது. ஸ்டோரேஜும் நல்லா பெருசாவே இருக்கு. ஸோ என்னோட வார்ட்ரோப்ல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நான் இதில் பேக் பண்ணி ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு தான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போக போகிறேன். இது செட் ஆஃப் 10 வாங்கியிருக்கேன். பேக் ஆஃப் 10 இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் பேக் ஆஃப் 2 வாங்கியிருந்தேன். இது வந்து மல்டி கலர், ஒரே கலராக வாங்காமல் நான் மல்டி கலராக வாங்கியிருக்கேன். பார்க்கறக்கே அவ்வளோ அழகா கலர்ஃபுல்லாக இருக்கு. இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பார்க்கறதுக்கு வுட்டன் பாட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது வுட்டு கிடையாது. உள்ள தெர்மாக்கோல் வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தொட்டி இருக்குல்ல, அந்த ஓடெல்லாம் உடச்சி வுட்டு மாதிரியே அப்பியரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே நல்லா அழகா இருக்கு. லைட்டா ரிச்சாகவும் இருக்கு. இந்த மல்டி கலர் ஃப்ளவர் பாட்டு நான் டிவி யூனிட்ல வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். என்னோட டிவி யூனிட் ஒயிட் அண்ட் ப்ரௌன்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி மல்டி கலர் பாட்டு வச்சா அட்ராக்டிவா இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆல்ரெடி இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எடுத்து கீழே வச்சுட்டு இதை வச்சு பார்த்தா பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் நான் இங்கே வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல. புது வீட்டில் தான் கொண்டு போய் யூஸ் பண்ண போகிறேன். அதனால பழையபடி இருக்க பாட்டு எடுத்து அதே இடத்துல வச்சுட்டு இதை ரெண்டையும் எடுத்து பேக் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இது எனக்கு அவ்வளோ பிடிச்சது. அதனால புது வீட்டில் யூஸ் பண்ணிக்கலான்னு திருப்பி பேக் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து கார்பேஜ் பேக் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வால் ஹேங்கிங் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வாலில் ஈஸியாக அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு நீட் அண்ட் டைடியாக இருக்குது. கார்பேஜ் பாக்ஸை மேலே இருக்கிற ஓப்பனர் ஓப்பன் பண்ணி நம்ம நீட்டாக மடித்து வச்சுக்கணும். இப்போ நான் போடுற மாதிரியெல்லாம் போட்டு வச்சா நல்லா இருக்காது. கீழே நம்ம ஈஸியாக எப்பப்போ வேணுமோ ஆக்சசிபிளாக இருக்கும், எடுத்துக்கலாம். பின்னாடி 4 டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இதை வாலில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். கார்பேஜ் பேக் மட்டும் இல்லாமல் கடையில் கொடுப்பாங்களே நம்ம திங்ஸ் வாங்கினா அந்த பாலித்தீன் கவர் எல்லாம் கூட நம்ம இதில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 3 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேக் ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டிஎம் பண்ணுறேன்.